வணக்கம். கடந்த வகுப்பில் உவமை அணி என்பது குறித்து பார்த்தோம். ஒரு செய்யுளில் உவமை தனியாகவும் உவமேயம் தனியாகவும் வந்து அதற்கு இடையில் உவம உருபு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது எடுத்துக்காட்டு உவமை அணி. உவமை அணியில் பல்வேறு வகைகள் உள்ளன. அவற்றுள் எடுத்துக்காட்டு உவமை அணி. அது என்ன? நம் அனைவருக்குமே தெரிந்த திருக்குறள். குழந்தைகள் உட்பட அனைவரும் கற்று வைத்திருக்கக்கூடிய திருக்குறள். திருக்குறளின் முதல் குறளை பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதற்கு என்ன பொருள்? எழுத்துகள் எல்லாம் அகரத்தை முதன்மையாக கொண்டு தொடங்குகின்றன. அதுபோல இந்த உலகம் ஆதி பகவனை முதன்மையாக கொண்டு தொடங்குகிறது. எல்லோரும் இந்த வினாவுக்கு விடையளித்து விடுவோம். இதிலே ஒரு கேள்வி. அகர முதல எழுத்தெல்லாம் சரி, ஆதி பகவன் முதற்றே உலகு இதுவும் சரி. விளக்கம் சொல்லும் போது அதுபோல என்று சொன்னோமே, அது அந்த குறட்பாவில் இடம்பெற்றிருக்கிறதா? இல்லை. ஆனால் திருவள்ளுவர் உலகம் ஆதி பகவனை முதன்மையாக கொண்டு தொடங்குகிறது என்ற உவமேயத்தை, பொருளை சொல்லுவதற்காக முதலில் ஒரு உவமையை பயன்படுத்தினார். அது அகர முதல எழுத்தெல்லாம். ஆனால் உவமை வந்திருக்கிறது, உவமேயம் வந்திருக்கிறது. உவம உருபு வெளிப்படையாக வரவில்லை. வெளிப்படையாக வராவிட்டாலும் அதை படிக்கின்ற நாம் அங்கே உவம உருபை போட்டு அதுபோல என்று நினைத்து அந்த குறட்பாவின் பொருளை படித்து உணர்ந்து புரிந்து கொள்கிறோம். இவ்வாறாக ஒரு செய்யுளில் உவமை தனியாகவும் உவமேயம் தனியாகவும் வந்து உவம உருபு வெளிப்படையாக வராமல் இருந்தால் அந்த அணிக்கு எடுத்துக்காட்டு உவமை அணி என்று பெயர். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. என்ன பொருள்? தண்ணீர் உயர உயர நீரிலே இருக்கக்கூடிய பூக்களின் தண்டும் உயரும். அதுபோல மனிதனின் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஊக்கம் உயர உயர அவன் வாழ்வின் சிறப்பும் உயரும். இந்த அதுபோல என்று சொன்னேனே, அது இந்த திருக்குறளில் வெளிப்படையாக வந்திருக்கிறதா? இல்லையே. போல புறைய ஒப்ப உரள மான ஏன இன்ன அன்ன அற்று இந்த ஓம உருபுகளெல்லாம் வெளிப்படையாக வந்திருந்தால் உவமை அணி. அப்படி வெளிப்படையாக வராமல் அந்த செய்யுளில் மறைந்து வந்திருந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி. மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். பண்ணென்னாம் பாடற்கு இயைபின்றேல், கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு இசை அமைந்திருக்க வேண்டும். வரிகளுக்கு பொருந்தாத இசை அமைந்திருந்தால் அந்த இசையால் எந்த சிறப்பும் இல்லை. அதுபோல நம்முடைய கண்களிலே இரக்கமும் பரிவும் அன்பும் நிறைந்திருக்க வேண்டும். அது இல்லாத கண்ணால் எந்த பயனும் இல்லை. இந்த அதுபோல என்ற உவம உருபு வெளிப்படையாக வராமல் மறைந்து வந்து, ஆனால் அந்த உவம உருபு வந்திருந்தால் என்ன பொருளோ அதை தருகிறது. துஞ்சினார் செத்தாரின் வேரல்லர் என்னான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். வள்ளுவர் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை பார்த்து இவர்களுக்கும் தூங்குபவர்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை என்கிறார். ஏனென்றால் ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கக்கூடிய ஒருவன் இறந்தவனைப் போலத்தான் இருப்பான். சரி, இதை கூறிவிட்டு என்ன கூற வருகிறார்? அதை போல கள் அருந்துகிறானே, மது அருந்துகிறானே, இவனுக்கும் நஞ்சு விஷம் அதை குடிப்பவனுக்கும் வேறுபாடு இல்லை என்கிறார். ஓம உருபு வெளிப்படையாக வரும்.
தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, மணற்பாங்கான இடத்திலே நீரை தோண்ட தோண்ட தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி, மணற்பாங்கான இடத்திலே அந்த மணலை தோண்டுகின்ற அளவுக்கு அங்கு தண்ணீர் சுரக்கும். அதுபோல என்று கூறிதான் நாம் அடுத்த வரியை சொல்லப் போகிறோம். ஒருவன் படிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அறிவு ஊற்றெடுக்கும். ஆனால் செய்யுளில் போல என்ற ஓம உருபு வரவில்லையே வெளிப்படையாக. அப்படி ஒரு செய்யுளில் உவம உருபு வெளிப்படையாக வந்திருந்தால் அது உவமையணி. உவம உருவு வரவில்லை என்றால் அது எடுத்துக்காட்டு உவமையணி. நாம் நன்றாக அறிந்த ஒரு பாடல், அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் உற்றுழி தீர்வார் உறவள்ளர். தண்ணீர் இருந்தபோது அங்கு இருந்து தண்ணீர் வறண்டவுடன் பறவைகள் அங்கிருந்து பறந்து சென்றுவிடும். அதுபோல பணமும் வசதியும் பதவியும் இருக்கின்ற பொழுது கூட இருந்து அது இல்லாத போது நம்மை விட்டு செல்பவர்கள் உறவினர்கள் அல்லர், நண்பர்கள் அல்லர். என்ன வந்திருக்கிறது? அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல். ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறது. என்ன அணி? ஓமை அணி. அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல ஒட்டி உறவார் உறவு. எப்படி அந்த கொட்டி ஆம்பல் போன்ற நீர்த்தாவரங்கள் அந்த குளம் வறண்ட காலத்திலே அங்கே இருந்து அது மீண்டும் தண்ணீர் பெற்று தழைக்கும் போது தானும் தழைக்கிறதோ, அதைப்போல உண்மையான நட்பு என்பது நம்முடைய துயர்மிகு காலத்தில், சோதனை காலத்தில் நம்முடனே இருப்பவர்கள் மட்டுமே. இந்த இரண்டு இடங்களிலும் உவம உருவு வெளிப்படையாக வந்திருக்கிறது. அதனால் இது உவமை அணி. இன்னொரு வெண்பாவை பார்ப்போம். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். சங்கினை நீங்கள் சுட்டாலும் வெண்மை தரும், நெருப்பிலிட்டு காய்ச்சினாலும் வெண்மையாகத்தான் இருக்கும். அதுபோல கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களாக வாழ்க்கையிலே தாழ்வு நிலை வந்த போதும் கூட உயர்ந்த மனிதர்கள், சான்றாண்மை மிக்கவர்கள் தங்கள் நிலையிலிருந்து மாறமாட்டார்கள். ஓம உறுப்பு வெளிப்படையாக வரவில்லையே. கேட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் மென்மை தரும் என்று தனித்தனியாக வந்திருக்கிறதல்லவா. அதனால் இது எடுத்துக்காட்டு ஓமை. கண்ணதாசனின் திரைப்பட பாடல் ஒன்று, ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது, காற்றடித்தால் சாய்வதில்லை. நீர் நிறைந்த ஆற்றின் ஓரத்திலே இருக்கக்கூடிய நாணல்கள் என்ன செய்கின்றன? தண்ணீர் அதிகமாக வருகின்ற பொழுது தலை சாய்ந்து பணிவாக இருந்து அந்த தண்ணீரால் தனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்கின்றன. ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது, காற்றடித்தால் சாய்வதில்லை. இதை சொல்லிவிட்டு அவர் என்ன கூறுகிறார்? கனிந்த மனம் வீழ்வதில்லை. மனம் பக்குவப்பட்டிருந்தால் எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அவன் வீழாமல் இருப்பான். அதுபோல என்ற ஓம உருவு இடையிலே வந்திருக்கிறதா? இல்லை அல்லவா? அதனால் இந்த திரைப்பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய, இந்த வரிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது எடுத்துக்காட்டு உவமை அணி. எனவே ஒரு செய்யுளில் உவமை தனியாக வந்து, உவமேயம் தனியாக வந்து, உவம உருவு வெளிப்படையாக வந்தால் உவமை அணி, உவம உருவு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி. இப்போது நாம் பார்க்க இருப்பது இல் பொருள் உவமை அணி. இல் பொருள், இல் பொருள் என்றால் இல்லாத பொருள். இல்லாத பொருளை உவமையாக கூறுவது. எங்கே இல்லாத பொருள்? இந்த உலகத்திலே இல்லாத பொருள். அப்படி ஒரு பொருள் இந்த உலகத்திலேயே இருக்காது. அப்படி ஒன்றை உவமையாக கூறி ஒன்றை விளக்கினால் அது இல் பொருள் உவமை அணி.
வானத்திலே மாலை நேரத்தில் மழை பெய்தது. அந்த மழை பெய்த பொழுது நீர்த்துளிகளில் கதிரவனுடைய ஒளி பட்டு தண்ணீர் துளிகள் பொன்னிறமாக மின்னின. இப்பொழுது என்ன சொல்லுவார்கள்? அந்த மழை துளிகள் மஞ்சள் நிறத்திலே இருப்பது பொன்மழை பெய்ததைப் போல இருந்தது. உலகத்திலே பொன்மழை, தங்க மழை எங்காவது பெய்யுமா? அப்படியெல்லாம் பெய்துவிட்டால் மழைநீர் சேகரிப்பு என்பதை சொல்லாமலேயே அத்தனை பேரும் சேகரிக்க தொடங்கி விடுவோம் அல்லவா? ஏதோ ஒரு கிரகத்திலே வைரங்கள் மழையாக பொழிவதாக நான் படித்த நினைவுண்டு. ஆனால் நம்முடைய பூமியிலே அதற்கு வாய்ப்பே இல்லை. ஆக பொன்மழை போல பெய்தது. இங்கே எது உவமை? பொன்மழை என்பது உவமை. அது இந்த உலகத்திலே நடக்காத நிகழ்வு, இல்லாத பொருள். 2 கூறுகள் உண்டு இல்பொருள் உவமை அணியிலே. இந்த உலகத்திலே இல்லாத பொருளை உவமையாக சொன்னாலும் சரி, நடக்காத நிகழ்ச்சியை உவமையாக சொன்னாலும் சரி. அது என்ன நடக்காத நிகழ்ச்சி? வேகமாக பாய்ந்து வந்த காளை கொம்பு முளைத்த குதிரையைப் போல வந்தது. காளைக்கு கொம்பு இருக்கும், குதிரைக்கு கொம்பு இருக்காது. ஆனால் இந்த காளை வேகமாக ஓடி வந்தது. அதனால் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த காளையை கொம்பு முளைத்த குதிரை. உலகத்திலே இப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒன்றை ஓமையாக கூறியதால் இந்த தொடரிலே அமைந்திருப்பது இல் பொருள் உவமை அணி. 2 நிகழ்வுகள். இந்த உலகத்திலே இல்லாத பொருளை உவமையாக கூறினாலும் சரி, இந்த உலகத்திலே நடக்க முடியாத நிகழ்வினை உவமையாக கூறினாலும் சரி, அது இல் பொருள் உவமையணியாக இருக்கும். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோள் போர்த்து மேய்ந்தற்று. தவ வேடத்திலே இருந்து கொண்டு மனதிலே அடக்கமில்லாமல் மற்றவர் பொருளின் மீது மிகுந்த விருப்பத்தோடு வேட்கையோடு இருக்கின்ற ஒருவர் போலி துறவியினுடைய நிலைமையை குறித்து அவர் உவமையை கூறுவதற்கு, மென்மையான பசு வலிமையான புலியின் தோளை தன் மீது போர்த்து கொண்டு பயிரை மேய்வதற்கு ஒப்பானது என்று கூறுகிறார். பசு புல்லை தின்னும், புலி புல்லை ஒருபோதும் தின்னாது. பசுவானது புலியினுடைய தோளை போர்த்து கொண்டால், போர்த்து கொண்டு வயலிலே இறங்கிவிட்டால், அது தன் மீது போர்த்தியிருக்கக்கூடிய புலியாகிய தோளின் உதவியால் மற்றவர்கள் அஞ்சி பயந்து ஓடிவிடுவார்கள். அது மட்டுமல்லாமல் பார்ப்பவர்கள் கூட என்ன நினைப்பார்கள்? அங்கே இருப்பது புலிதான், புலியால் அந்த பயிருக்கு எந்த பாதிப்பும் வராது என்று அமைதியாக இருந்து விடுவார்கள். அதைப்போல மனமடக்கமில்லாத போலி துறவிகள் தான் அணிந்திருக்கக்கூடிய அந்த முனிவரினுடைய வேடத்தின் காரணமாக மற்றவர்கள் இவர்கள் ஒழுக்க சீலர்கள் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் மற்ற பொருளை விரும்பக்கூடிய மனநிலையோடு இருப்பார்கள். இதிலே திருவள்ளுவர் கூறிய உவமை புலியின் தோளை போர்த்து கொண்ட பசு. உலகத்திலே இப்படி எங்காவது நடக்குமா? எங்கேயாவது ஒரு பசு காட்டுக்கு சென்று வேட்டையாடி, ஒரு புலியை வேட்டையாடி அதனுடைய தோலை கிழித்து தன்னுடைய உடம்பின் மீது போர்த்து கொண்டு வந்து வயலிலே மேயுமா? ஆனாலும் கூற வந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக இந்த ஓமை பயன்பட்டிருக்கிறது. அதனால் இது இல் பொருள் உவமை அணியாகும். ஒரு திரைப்பாடல் உண்டு. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும். தாமரை பகலில்தான் பூக்கும் இயல்புடையது. அது சூரியனை கண்டு மலரும். இரவு நேரத்திலே மலரக்கூடிய மலர் அள்ளி மலர்.
ஆக உலகத்திலே இரவிலே தாமரை பூக்காது. அப்படி ஒன்றை உவமையாக இங்கே கூறுவதால் அது இல்பொருள் உவமையானது. காணலிலே மீன் பிடித்தேன், காகிதப்பூ தேனெடுத்தேன் என்ற வரிகளை கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா? காணல் என்றால் தண்ணீரே அங்கு இருக்காது, ஆனால் தண்ணீர் இருப்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும். நம்முடைய பார்வை காட்சியிலே திரிபு காட்சி, இல்பொருள் காட்சி என்று இரண்டு உண்டு. மாலை மயங்கிய நேரத்திலே சாலை ஓரத்திலே இருக்கக்கூடிய சுருண்டு இருக்கக்கூடிய கயிறு பாம்பினை போல நமக்கு தெரிவது திரிபு காட்சி. அங்கே ஒரு பொருள் இருக்கும், ஆனால் அது வேறு மாதிரியான எண்ணத்தை நமக்கு தோற்றுவிக்கும். கயிறு இருக்கிறது, அது பாம்பு போல நமக்கு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது திரிபு காட்சி. ஆனால் வெயில் காலங்களிலே தொலைவிலே பார்த்தால் அங்கே தண்ணீர் இருப்பதை போல தெரியும், ஆனால் அங்கு உண்மையிலே எதுவுமே இருக்காது. இங்கு இருந்த கயிறு பாம்பு போல தெரியும், அது வேறு. அங்கே எதுவுமே இல்லாமல் இருப்பதை போல தெரியும். அது இல்பொருள் காட்சி. காணலிலே மீன் பிடித்தேன் நடக்குமா? காகிதப்பூ தேனெடுத்தேன். அலங்காரத்துக்காக செய்யக்கூடிய காகித பூக்களிலே தேன் எங்கேயாவது இருக்குமா? அப்படி ஒன்றை உவமையாக சொன்னால் அது இல்பொருள் உவமை அணி. டி. ராஜேந்தர் ஒரு பாடலை எழுதியிருப்பார். பாடல் முழுக்கவே இல்பொருளாகவே இருக்கும். இது குழந்தை பாடும் தாலாட்டு, ஓர் இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம். இது அனைத்துமே, அந்த பாடல் வரிகள் அனைத்துமே இல்லாத பொருளையே அடுக்கி இருப்பார். அதுதான் இல்பொருள் உவமை அணியாகும். கம்பராமாயணத்திலே கடைசி போர்க்கள காட்சிகளிலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கும்பகர்ணனை அழைத்து வரச் சொல்லுவான் ராவணன். தூங்கிக் கொண்டிருந்த கும்பகர்ணனை அரக்க வீரர்கள் எழுப்புவார்கள். அவன் எழுந்ததும் அண்ணனை காண வருவான். அப்படி வந்து அண்ணனினுடைய கால்களிலே விழுந்து வணங்குவான். வணங்கியவனை ராவணன் தொட்டு தூக்கி இருக்க தழுவிக்கொள்வான். கம்பர் இதற்கு உவமை கூறுகிறார். வன் துணை பெருந்தம்பி வணங்கலும் தன் திரண்ட தோள் ஆறத் தழுவினான், நின்ற குன்று ஒன்று நீள் நெடுங்காலொடும் சென்ற குன்றை தழியி அன்ன செய்கையினான். கால் முளைத்து நடந்து வந்த ஒரு மலை குன்றை நிலையாக நின்ற குன்று ஆறத் தழுவி கொண்டதா. மலைக்கு கால் முளைத்து, ஒரு மலை குன்றுக்கு கால் முளைத்து நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலே என்றாவது நடக்குமா? அது இருக்கிறதா? ஆனால் அந்த கும்பகர்ணனினுடைய தோற்றத்தையும் ராவணனினுடைய தோற்றத்தையும் வலியுறுத்துவதற்காக நமக்கு கூறப்பட்ட உவமைகள் இந்த உவமை. இது இல்பொருள் உவமை. அதாவது உலகத்திலே நடக்காத நிகழ்ச்சி, உலகத்திலே இல்லாத பொருள், இவற்றை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமை அணியாகும். நன்றி, வணக்கம்.